கமோடிட்டிஸோட சிம்பிள் டே ட்ரேடிங் மெத்தடை அப்ளை பண்ணணும் அப்படின்றத பார்க்க போகிறோம். இப்போ பாருங்கள், இப்படி தான் ப்ரைஸ் உங்களுக்கு மூவ் ஆகிட்டுருக்கு. ஆனால் கலர் ஆஃப் த கேண்டில் ஸ்டிக், அதாவது இந்த கேண்டில் ஸ்டிக்குன்னு சொல்கிறதோட கலர் பார்த்திங்கன்னா சிமெண்ட் கலரில் இருக்குது, ஆஷ் கலர்னு சொல்லிக்கலாம் இருக்குது. மார்க்கெட் நியூட்ரல் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ இந்த மாதிரி கேண்டில் ஸ்டிக் சிமெண்ட் கலர் இருந்தால் மார்க்கெட் நியூட்ரல். இப்போ பாருங்கள், மெதுவாக இந்த ப்ரைஸ் வந்து நம்ம க்ரீன் கலர் மூவிங் ஆவரேஜ் லைனை தொட்டுடுச்சு. தொடுற சமயத்தில் இதோடைய கலர் பார்த்திங்கன்னா இது சிமெண்ட் கலரில் இருக்குது. ஸோ இந்த சமயத்தில் நீங்கள் 7 பாயிண்ட் ரூலை அப்ளை பண்ணக்கூடாது. நம்ம போன டுட்டோரியல் என்ன பார்த்தோம் அப்படின்னா, இப்போ இந்த கேஸில் எடுத்திங்கன்னா இதை தொடுற சமயத்தில் உங்களுக்கு கலர் வந்து ப்ளூ கலரில் இருக்குது அப்படின்னா நீங்கள் 7 பாயிண்ட் ரூலை அப்ளை பண்ணலாம். ஆனால் இந்த கேஸில் அது ப்ளூ கலரில் இல்லை, அப்போ நீங்கள் 7 பாயிண்ட் ரூலை அப்ளை பண்ணக்கூடாது. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோ ப்ரெசன்டேஷனில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ பாருங்கள், கண்டினியூஸாக ப்ரைஸ் அந்த க்ரீன் கலர் லைனில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இன்னும் உங்களுக்கு இப்போ ப்ரைஸ் மேலே போகுது அப்படின்னா உங்களுக்கு ப்ளூ கலரில் இந்த கேண்டில் ஸ்டிக்கோட கலர் ப்ளூவில் மாறி இண்டிகேஷன் கொடுக்கும். இதே இது கீழே வருதுன்னா ரெட்டில் கொடுக்கும். அதுக்காக நம்ம வெயிட் பண்ணணும். இப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்றத பார்ப்போம். ஸோ இந்த இடத்துல தான் உங்களுக்கு ட்ரேட் சிக்னல் வந்திருக்கு. எந்த இடத்துல நீங்கள் என்ட்ரு ஆகியிருப்பீங்க அப்படின்னு பார்த்தோன்னா, குத்து மதிப்பாக ஒரு அப்ராக்சிமேட்டாக 7245 ஒரு 50க்குள்ளே நீங்கள் என்ட்ரு ஆகிருப்பீங்க. ஸோ இதுதான் உங்களோட என்ட்ரி பாயிண்ட். என்ட்ரி பாயிண்ட் எங்கே என்டர் ஆகணும் அப்படின்றத மறுபடியும் சொல்கிறேன். இந்த கேண்டில் ஸ்டிக்கை விட்டு இந்த முதல் வெள்ளை கலர் லைன் இருக்குது பார்த்தீங்கன்னா, இதை விட்டு வெளியே ப்ரைஸ் போயிட்டுருக்க சமயத்தில் ஒரு ப்ளூ கலரில் காமிச்ச உடனேயே உங்களுக்கு ப்ளூ கலரில் மார்க்கெட் கேண்டில் ஸ்டிக் கலர் மாறி காட்டும். மாறின உடனேயே நீங்கள் ப்ரைஸில் என்டர் ஆகலாம். எந்த இடத்துல மாறுதோ அந்த இடத்துல இமீடியட்டாக நீங்கள் என்டர் ஆகிக்கலாம். என்டர் ஆனதுக்கப்புறமா உங்கள் ஸ்டாப் லாஸ் நீங்கள் எங்கே வைப்பீங்க அப்படின்றது தான் உங்களோட இன்னொரு சந்தேகமாக இருக்கும். ஸ்டாப் லாஸ் எங்கே வைப்போம்னா, இந்த கீழே இருக்க ரெண்டாவது வெள்ளை கலர் லைன் இருக்குது பார்த்தீங்களா, நம்ம முதல் வெள்ளை கலர் லைனை விட்டு வெளியே ப்ரைஸ் போகிறப்ப என்ட்ரு எடுத்தோம். ஸோ ஸ்டாப் லாஸ் வந்து கீழே இருக்கிற ரெண்டாவது வெள்ளை கலர் லைனுக்கு 2 பாயிண்ட் கீழே நீங்கள் ஸ்டாப் லாஸ் ப்ளேஸ் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா முதல்ல இனிஷியலாக ஏன் இந்த இடத்துல நம்ம இந்த ரூல் அப்ளை பண்ணுறோன்றதை மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த கேண்டில் ஸ்டிக் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ப்ளூ கலர் கேண்டில் ஸ்டிக்குக்கும் இந்த பச்சை கலர் லைனுக்கும் கனெக்ஷன் எதுவுமே கிடையாது. இப்படி இந்த ப்ளூ கலர் லைன், இந்த ப்ளூ கலர் கேண்டில் ஸ்டிக்குக்கும் இந்த மூவிங் ஆவரேஜ் லைனுக்கும் கனெக்ஷன் இல்லை அப்படின்னா நீங்கள் 7 பாயிண்ட் ரூலை அப்ளை பண்ணக்கூடாது. இப்போ வந்து கனெக்ஷன் இருந்தது அப்படின்னா 7 பாயிண்ட் ரூல் அப்ளை பண்ணோம். இப்போ இதுக்கு கனெக்ஷன் இல்லை அப்படின்னா 7 பாயிண்ட் ரூலை அப்ளை பண்ணக்கூடாது. இப்போ இந்த இடத்துல எங்கே என்ட்ரி எடுப்பீங்கன்னா இதை என்ட்ரி எடுப்பீங்க. ஸ்டாப் லாஸ் வந்து கீழே இருக்க ஒயிட் கலர் இந்த சேனலில் பேஸ் பண்ணி நீங்கள் ஸ்டாப் லாஸ் வைக்கணும். இப்போ என்ன அடுத்தது நடந்துச்சு அப்படின்றத பற்றி நம்ம பார்ப்போம். அதுக்கப்புறமா நாங்கள் முன்னாடியே சொன்ன மாதிரி நம்ம இந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுறப்ப எந்த அளவுக்கு நீங்கள் மினிமம் ப்ராஃபிட் எதிர்பார்க்கலாம் அப்படின்னா ஒரு 20லேருந்து 25 பாயிண்ட் மினிமமாக ப்ராஃபிட் எதிர்பார்க்கலாம். அது மேக்ஸிமம் எவ்வளோ எதிர்பார்க்கலான்னு யாராலையும் கணிக்க முடியாது. ஆனால் மினிமமாக ஒரு 20லேருந்து 25 பாயிண்ட் நீங்கள் தாராளமாக டார்கெட் வச்சு ட்ரேட் பண்ணலாம். அதுக்கு மேலே நான் டார்கெட் வச்சு ட்ரேட் பண்ணுறது ஒரு தனி மனித ட்ரேடருடைய தனிப்பட்ட விருப்பம். ஸோ நம்ம ஃபாலோ பண்ணுற இந்த ஸ்ட்ராட்டஜியோட மினிமம் டார்கெட் வந்து பார்த்திங்கன்னா குறைந்தது 20லேருந்து 25 பாயிண்ட் உங்களுக்கு கிடைக்கும். மறுபடியும் என்ன நீங்கள் செய்யணும் அப்படின்னா, முதல்ல இனிஷியலாக இந்த இடத்துல இப்போ இந்த இடத்த ஃபோக்கஸ் பண்ணுவோம். முதல்ல பார்த்தோம், இப்போ என்ட்ரி பாயிண்ட் வந்தது பார்த்திங்களா, என்ட்ரி பாயிண்ட் வந்த இடத்த இதுதான் என்ட்ரி பாயிண்ட். நம்ம ஸ்டாப் லாஸ் இங்கே வச்சுருந்தோம். ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக ப்ரைஸ் மூவ் ஆக இந்த கீழே இருக்க வெள்ளை கலர் லைன் மூவ் ஆகுது, மேலே வருது. எதை ஃபஸ்ட்டு இனிஷியலாக பேஸ் பண்ணி ஸ்டாப் லாஸ் வச்சோம், இந்த வெள்ளை கலர் லைனை பேஸ் பண்ணி தானே ஸ்டாப் லாஸ் வச்சோம். அப்போ இதை ஃபாலோ பண்ணிகிட்டே ஸ்டாப் லாஸை நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மாடிஃபை பண்ணிகிட்டே வரணும். ஸ்டாப் லாஸை மாற்றிக்கிட்டே வரணும். ஸ்டாப் லாஸ் மாற்றுறதுனா என்னென்னா, இப்போ ப்ரைஸ் மூவ் ஆக இந்த கேஸில் பாருங்கள், உங்களுக்கு இதே வெள்ளை லைனும் மேலே போயிட்டுருக்கு. நீங்கள் ஸ்டாப் லாஸ் இனிஷியலாக பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்கிற மாதிரி இருந்தது. ஆனால் ப்ரைஸ் மூவ் ஆக உங்கள் ஸ்டாப் லாஸ் குறைஞ்சி மிக கம்மியாக ஆகிட்டே வருது. இப்போ பாருங்கள், ஸ்டாப் லாஸ் மொத்தமாக குறைஞ்சிருச்சு. நீங்கள் எடுத்த என்ட்ரி ப்ரைஸ் வரைக்குமே ஸ்டாப் லாஸ் வந்துருச்சு. ஸோ இதுதான் நம்ம குட்வில் கமோடிட்டிஸோட சிம்பிளான ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுறதோட மிகப்பெரிய அட்வான்டேஜ். இனிஷியலாக உங்களுக்கு பார்த்தா ஸ்டாப் லாஸ் பெருசாக தெரியும். ஆனால் மறக்காமல் இந்த ஸ்டாப் லாஸை நீங்கள் மாடிஃபை பண்ணணும். கண்டிப்பாக இந்த ஸ்டாப் லாஸை நீங்கள் மாடிஃபை பண்ணால் தான் உங்கள் நஷ்டம் கம்மியாகும். மறுபடியும் இன்னொரு தடவை மறுபடியும் சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. இப்போ இந்த பச்சை கலர் கோட்டில் கனெக்ஷன் இப்போ பார்த்திங்கன்னா இந்த கேண்டில் ஸ்டிக் கலர் வந்து ஆஷ் கலரில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி சமயத்தில் இண்டிகேஷன் வந்ததுன்னா நம்ம முதல் வெள்ளை கலர் லைனை வச்சு தான் பேஸாக ட்ரேட் பண்ணணும். ஸ்டாப் லாஸ் வந்து கீழே இருக்க வெள்ளை கலர் கோடை வச்சு ட்ரேட் பண்ணணும். ஸோ நம்ம இப்போ உங்களுக்கு வந்து 2 வீடியோ ப்ரெசன்டேஷன் நீங்கள் பார்த்துருப்பீங்க. முதல்ல போட்டது என்னென்னா பச்சை கலர் கோட்டில் இருக்கிறப்ப எப்படி ட்ரேட் பண்ணணும்னு பார்த்தோம். இப்போ அந்த கோட்டை விட்டு கொஞ்சம் வெளியே இருக்கிறப்ப எப்படி ட்ரேட் பண்ணலான்னு பார்த்தோம். இப்போ அடுத்த வீடியோ ப்ரெசன்டேஷனில் வேறு மார்க்கெட் சிச்சுவேஷனில் நீங்கள் எப்படி ட்ரேட் பண்ணலான்றதை பற்றி பார்க்க போகிறீங்க.
ஸோ எங்கள் வீடியோ ப்ரெசன்டேஷனை பார்த்ததுக்கு மிக்க நன்றி. வணக்கம். நெக்ஸ்ட் வீடியோ ப்ரெசன்டேஷனை நீங்கள் பாருங்கள்.